பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம் மிக அருமையா சொல்கிறது. நம் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை கொண்டு, பாருங்க அந்த ஒப்பற்ற செல்வம் எது? நம் கடவுளாகிய ஆண்டவர் அந்த ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை கொண்டு உங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். இன்னைக்கு நமக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய ஜபங்கள் இருக்கலாம், நிறைய மன்றாட்டுகள் இருக்கலாம். இவை அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒப்பற்றமான செல்வம் இந்த உலக செல்வம் அல்ல, அழிந்து போகக்கூடிய செல்வம் அல்ல. நம் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை கொண்டு, அந்த கிறிஸ்துவை நம்ம எங்க பார்க்கிறோம்? நற்கருணையில் பார்க்கிறோம். அந்த கிறிஸ்துவை நாம் எங்கு உணர்கிறோம்? நற்கருணையில் நாம் அந்த கிறிஸ்துவை உணர்கிறோம். அந்த கிறிஸ்துவை அன்போடும் அவருடைய வார்த்தை அறிவோடும் அவர் மீது நம்பிக்கையோடு நாம் உள்வாங்கும் பொழுது நம்முடைய தேவைகளை அனைத்தையும் கிறிஸ்து நிறைவேற்றுவார். நிச்சயமாக புனித கிளாரா சொல்வது போல, நற்கருணையின் முன்பாக எந்த ஒரு தீய சக்தியும் நிற்க முடியாது. அதுபோல அந்த நற்கருணை உட்கொள்ளக்கூடிய நமக்கு எதிராக எந்த ஒரு பாவமும் பலவீனமும் தீமையும் இருக்க முடியாது என்கிற அந்த ஆழமான நம்பிக்கையில் நம்மை படைத்த ஆண்டவரை உட்கொள்ளும் பொழுது நானும் நீங்களும் நற்கருணைக்கு உரியவர்களாக, யூக்கரிஸ்டிக் பர்சனாக, நற்கருணைக்கு உரிய மனிதர்களாக மாறுவோம் என ஜெபிப்போம். நிச்சயமாக நம்மை தேடி வரக்கூடிய இயேசு நம்மை மாற்றுவார். ஆமீன், ஆமீன்.